பேச்சை கேட்டு தங்கறதுக்கு இடம் இல்லாம தின்றதுக்கு சோறு இல்லாம நடு ரோடுக்கு வந்துட்டோம். சந்தோஷமா? இதுக்கு முன்னாடி மட்டும் பக்கிங்ஹாம் பேலஸ்ல 3 வேளை பிரியாணி சாப்பிட்டுருந்தோம். சும்மா வாப்பா. ஆமா, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வக்கீல் வெடிமுத்துவோட கிளர்க் தானே? ஆமா. நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? ராஜசேகர் ஐயாவோட பேரன் சரவணன் நாளைக்கு வரலையாம். 6 மாசம் கழிச்சு தான் வரானா. அவர்கிட்ட சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா யோசிக்கிற? இந்த பாருப்பா, அவங்க வீட்டில் ஃபோன் கிடையாது. நான் அர்ஜென்ட்டாக இந்தியாவுக்கு வேலை விஷயமா போகணும். எனக்கோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேப்பா. சொல்லிடுறேன். சரிம்மா, நான் இப்போ ஒரு அருமையான ஐடியா தரேன். என் பேச்சுக்கு வேண்டாம். வழக்கம் போல ஏதோ சொதப்பல் ஐடியா கொடுப்பேன். நோ 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 நோ, இது சொதப்பல் ஐடியா இல்லை. இந்த ஐடியா கில்லி மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். என்ன ஐடியா? அவர் சொன்ன வீட்டுக்கு நீ பேரனா போற. என்ன? நானா? அவங்க 2 பேருக்கு தான் கண்ணு தெரியாது. அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம்? நோ நோ, அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுப்பா. நம்ம பாஸ் ஜெயில இருந்து வந்து நம்ம 2 பேர் பங்கு பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம தங்கறதுக்கு இதை விட ஒரு அருமையான கிடைக்காது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றத கேளுப்பா. இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுக்கு நீயே பேரனை போக வேண்டியதானே? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற பத்தியா? அந்த பர்சனாலிட்டி எனக்கு இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட எவ்வளவு நேரம் கெஞ்சினேன்? இதெல்லாம் வேலைக்காக இருப்பா. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாரு. அம்மாவோட ஆப்ரேஷன் செலவு, அக்காவோட வாழ்க்கை, தங்கச்சியோட கல்யாணம், தம்பியோட படிப்பு. சரி சரி சரி, போறேன். ஆமா, நீ எங்க தங்க போற? எங்கயா? உங்க கூட தான். ஏன் கூடயா? அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பேரன் தானே? அவங்களுக்கு பேரன் ஒண்ணுதான், ஆனா கண்ணு தெரியாதே. ஜெயில யாரடா பார்க்க வந்த? முட்டை பையன் நட்டுக்குச்சு. நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஐயோ, சமய சந்தர்ப்பம் தெரியாம திக்கும். இப்ப என்ன தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? தெரியும். அதுல ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? டேய், விஷயத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த சாவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியுமே. உன்னை தவிர. உனக்கு தெரியுமே. சனியம் பிடிச்சவனே நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. அதை எடுத்து ஒளிச்சு வச்சா உனக்கு தெரியாதே. உனக்கு தெரியுமில்ல? உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ராஜா, இப்ப அந்த சாவி எங்க இருக்கு? நான் தான் ஒளிச்சு வச்சனே. ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல. அதை எங்க ஒளிச்சு வைப்ப? என்ன? சொல்ல மாட்டேன். நீ தான் யாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. டேய், நான் உன்னை கொல்ல போறேன்டா. கொலை பண்ண யாரை ஒளிச்சு? What's your problem? Why are you shouting? Keep quiet. சாவியை ஒளிச்சு வைக்க வேணுமா வேணாமா? வேணும்டா. நீ தாண்டா வெளியில இருக்க. நீ தாண்டா ஒளிச்சு வைக்க முடியும். ஆனா உன்னை தவிர அந்த இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்லடா. போடா போடா. அண்ணா, என்ன ராசா? இப்போ அந்த சாவியை எங்க வச்சிருக்க? போடா. கொல்ல விட மாட்டேன். எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதடா. அறிவு விட்ட நாயே. என்ன சொல்லிட்டேன்னு மொட்டை இவ்வளவு கோவப்படுறான்? யாரும் பார்க்கல. போயா? யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. Who is that? Anybody for donation? Please come tomorrow. நான் தான். நான் தானே? சரவண, உங்க பேர? சரவணா, பாப்பா, வாயா, வா, வா கண்ணா, வா. ஹே சரவணா, சரவணா, வந்துட்டியாப்பா? டேய், நீ வர்றன்னு கேள்விப்பட்டவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா.
நீ வந்த விஷயம் உன் பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? பார்வதி, 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 நம்ம பேர சரவணன் வந்துட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போல, வா போலாம். எங்க போறது? அடுத்த வேலை சாப்பாடுக்கு சிங்கி அடிக்கிறான். நான் வரலப்பா. இத்தனை வருஷமா உசுர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்ததுக்கு அந்த முருகன் இன்னைக்கு தான் கண்ணை திறந்தா. ஏன் இப்படி பண்ற? இதோ பார்ப்பா, அந்த பெரியவரை பார்த்ததும் போய் சொல்ல மனசு வரல. இன்னொரு தப்பு பண்றதுக்குள்ள வா போயிடலாம். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் முன் வச்சுக்கான். எங்க எங்க சரவணா? இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த நீ இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேரன் வீட்டுக்கு வெளியே வெவா நிறுத்தி வச்சுட்டு வருவீங்க. சரவணா, சரவணா, எங்க என் செல்ல குட்டி. சரவணா, ஏன்பா இந்த தாத்தா பாட்டியை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சா? பார்வதி, அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சிட்டோம்ல, அந்த கோபம் தான் அவனுக்கு. சும்மா இருங்க, அவனுக்கு பாட்டின்னா உசுறு. அதான் யாரும் கூப்பிடாமல அவனாவே என்ன பார்க்க ஓடி வந்துட்டான். என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படிதானே சரவணா? என்ன சரவணா பேசாம இருக்க? பேசு சரவணா. ஆமாம் பாட்டி. யார் அது? சரவணா, யார் அது? யார் அது? யாருன்னு கேட்கறல? என்னங்க சரவணா, இது சரவண குரல் இல்லையே. சரவணா, உன்னதான் கேட்கிறேன், யார் அது? என்ன ஆச்சு? ஏய் சரவணா, யாருப்பா அது? நான் தான் தாத்தா. இல்லையே, நான் கேட்டது வேற குரலா இருந்துச்சே. அது சந்தோஷத்துல குரல் மாறிச்சு ஐயா. என்னது ஐயாவா? டேய், தாத்தான்னு சொல்றா. இத்தனை நாளா கண்ணில்லைங்கிற வருத்தமே எங்களுக்கு இருந்ததில்ல. ஆனா இப்ப நீ வந்ததும் உன்னை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குப்பா. இதே இடத்துலதான் கை குழந்தையா கடைசி தடவையா உன்னை நான் பார்த்தது. உங்க அப்பாவுக்கு எங்களுக்கு நடந்த மனஸ்தாபத்துல எப்ப உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போனாங்களோ அப்பவே எங்க வாழ்க்கையில இருந்த வெளிச்சமும் போயிடுச்சு. விடுங்க பாட்டி, நான் தான் வந்துட்டேன்ல. பார்வதி, என்ன சொல்லிட்டு அவனை வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிய? உள்ள கூட்டிட்டு வா. ஆமா, வா கண்ணு, வா வா வாப்பா வா. சரவணா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கோம். ஏன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்துட்டல தாத்தா. அது மட்டும் இல்லப்பா, உன் பாட்டி பார்வதி அவ ரூமு பூஜை ரூமை விட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வந்திருக்கா. அதான் பாட்டி, பெட்டி வெளியில இருக்கு, கொஞ்சம் கையை வெட்டிங்கன்னா. சரி சரி, போய் எடுத்துட்டு வா. சின்ன குழந்தையா இருந்தப்ப பார்த்தது, எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான்ல. இப்பதான் பார்வதி இந்த வீட்டுக்கு உசுரே வந்திருக்கு. சரவணா, சரவணா, வந்துட்டா பாட்டி. வந்துட்டியா? என்னப்பா சரவணா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அதானே. இல்ல தாத்தா, இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க எப்படி தனியா இருக்கோம்னு பாக்குறியா? என்னப்பா பண்றது? எங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியலன்னு வந்தவன்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அதனால நான் ஒரு மேனேஜர் வச்சிருந்தேன். அவன் என்னடான்னா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு இருந்தான். வேலையை விட்டு போடான்னு அடிச்சு துரத்திட்டேன். இப்போ 3 வேளையும் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் சாப்பாடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வீடை பெருக்கி தொடக்க ஒரு வேலைக்காரன் வந்துட்டு போறான். வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேலை. விடுங்க, தொணன்னு பேசிக்கிட்டு. அவனே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். சரவணா, போய் குளிச்சுட்டு வாப்பா, டிஃபன் சாப்பிடலாம். சரி பாட்டி, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். என்னது நாங்களா? நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் தாத்தா. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. என்னாச்சு பார்வதி? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொண்ணு போனதுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆண்டவன் நம்மளை கைவிடல. உன்ன மாதிரி உலக மகா சொதப்பல நான் பார்த்ததே இல்ல. உன்னை யார் நகர சொன்னது? உன்னை யார் தள்ளி விட சொன்னது? நீ நகரன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தள்ளி விட எனக்கு எப்படி தெரியும்? சரி, நம்ம சண்டை நிறுத்து. தாத்தா பாட்டியை பொறுத்த வரைக்கும் என் உடம்பு உன் குரல் தான் சரவணன் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். அட சுமார் பண்ணி. ஏன்பா சலிச்சுக்கிற? அந்த மொட்டை பாஸ் ஜெயில இருந்து வர வரைக்கும் தான் நமக்கு இந்த சிரமம். 10 நாள்ல வந்துருவாரு. அது சரி, முதல்ல நம்ம பாஸை யார் போலீஸ்ல போட்டு கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, யார் போட்டு கொடுத்துருப்பாங்க? நீயும் நானும் கிடையாது, அந்த நட்டு திக்குவாய். கண்டிப்பா அந்த விஷயத்தை போலீஸை சொல்றதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடும். பாஸோட தம்பி வேற. எனக்கு ஒரு யோசனை. என்ன? பாஸே ஃபோன் பண்ணியிருப்பாரோ? ஏய், இல்ல அவர் ஜெயில் போறதுக்கு அவரே ஆசைப்பட போறாரு. என்னோட சந்தேகம்லாம் அந்த ஐஸ்வர்யா மேலதான். அவளை பிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு ஐடியா பண்ணணும். அதை நீ தான் பண்ணணும். நான் ஒன்று பண்றேன். அவளை ஃபாலோ பண்ணி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க.
ஐஸ் 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 என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா? ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டில் தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே 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 பாய் பாய். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன? அவளுக்கும் அந்த வக்கீல் வெடிமுத்துக்கும் கள்ள தொடர்பு இருக்கியா? வெடிமுத்து கூடவா? ஆமாயா, அவங்க 2 பேரும் கிஸ் அடிச்சத அதை கண்ணால பார்த்தேன். அவ அவனை ஏமாத்துற, அவளையே ஏமாத்திக்கிற. அவ எக்கடுவேனா கெட்டு போட்டோம், நம்ம பணம் வந்தா சரி.